ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து சாம்பார் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல பருப்பை வேக வச்சிடலாம். துவரம் பருப்பு ஒரு 2 கரண்டி போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் போடுறேன். இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் சாம்பார், அப்புறம் கேரட் வந்து தேங்காய் போட்டு கறி தான் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல பருப்பை வேக வச்சு வச்சுருவோம். பருப்பு வேகிறதுக்குள்ளே காய் கட் பண்ணிக்க வேண்டியதெல்லாம் கட் பண்ணிப்போம். அதுக்கு நடுவில் வீடியும் பெருக்கி துடைக்க வேண்டியிருக்கு. ஸோ வீடியும் பெருக்கி துடைச்சினா அந்த வேகிறதுக்குள்ளே கரெக்டாக 2-3 வெந்து ப்ரெஷர் அடங்கி அதுக்கப்புறமா தான் நம்ம சாம்பார் பண்ண போகிறோம். அதனால சைட்டில் என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடலாம். மெதுவா நிக்கில் குதிச்சான் பயந்துச்சு. பருப்பு வந்துடுத்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ வந்து முருங்கைக்காய் சாம்பார் தான் பண்ண போகிறோம். அடுப்பில் வந்து கற்சட்டி வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்க்க போகிறேன். கடுகு வெடிக்கட்டும். இந்த கற்சட்டி எங்கே வாங்கினேன்னு கேட்டிங்க நிறைய பேர். இது வந்து நான் ஜிஸ்டாவில் வாங்கினது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் ஒரு கோடு ஒன்று இருக்குது. அந்த கோடை யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அது 2 லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வெந்தயம், 2 மிளகு, அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம், மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நார்மல் சாம்பார் தான், முருங்கைக்காய் சாம்பார் எப்பயும் வைக்கிற மாதிரி தான். கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சிடுறேன், வேகட்டும். நான் வந்து புளி தண்ணி ஏற்கனவே கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளியை கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், அது காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுது. ஸோ கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகம். காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ பச்சை மிளகா, கேரட் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே வெந்துடும். அந்த உப்போட தண்ணியே போதும். நமக்கு வந்து தண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது. அதுலேயே நல்லா வெந்துடும். ஸோ அது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்தெடுத்து ஸோ இதில் வந்து புளி தண்ணி விட்டுடலாம். சாம்பார் பொடி நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் வந்து உங்களுடைய சாம்பார் பொடிக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ புளி தண்ணி சேர்ந்து ஒரு கொதி வரட்டும்.
வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டுருவோம். நல்ல ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், பருப்பு வந்து நல்லா வெந்துடுத்து. சும்மா மேஷ் பண்ணிக்கலாம். இதில் உப்பு பெருங்காயம் போட்டிருக்கோம். புளி தண்ணி விட்டு நல்லா கொதிச்செடுத்து இப்போ வந்து பருப்பை சேர்த்துக்கலாம். வேக வச்ச துவரம் பருப்பு சேர்த்துறோம். தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கலாம். சேர்ந்து ஒரு கொதி வந்தோடனே நாம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். குழம்பு நல்லா கொதிச்செடுத்து ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த பக்கம் கேரட்டும் நல்லா வெந்துடுத்து. வந்து தேங்காய் அப்புறம் வந்து பெருங்காய பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ முருங்கைக்காய் சாம்பார் கேரட் தேங்காய் போட்ட கறி வந்து ரெடி ஆகிடுது. ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சிடுது. ஆக்சுவலாக வந்து நான் காய் வாங்கணும். காயெல்லாம் தீர்ந்து போச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இருக்கிற ஒரு முருங்கைக்காயும் கேரட்டும் போட்டு நான் இன்றைக்கி வந்து கறி பண்ணிட்டேன். அமுது ஆர்கானிக்ஸ் போக போகிறேன். ஏன்னா அங்கே வந்து வெட்னஸ்டேவும் சாட்டர்டேவும் வந்து ஃப்ரெஷ்ஷாக காய் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே, அதனால் இன்றைக்கி போய் காய் வாங்கிட்டு வந்துடலான்னு. அதுக்கு முன்னாடியே வந்து 10-10:30 நம்ம எப்பயுமே வந்து ஸ்நாக்ஸ் தானே சாப்பிடுவோம். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, பாருங்கள், சோளம் வாங்கிட்டு வந்திருந்தான் நிக்கில். அதை வந்து உப்பு போட்டு வேக வச்சு ரெடியாக வச்சுட்டேன் நான். ஸோ போயிட்டு வந்த உடனே பசிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குமா சாப்பிட்றதுக்கு. அதனால் அதுவும் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ வந்து காய் வாங்க போகிறேன். Good morning. இதை இப்படி எடுத்துருங்க. இதுவும் வெரி ஈஸி. அது ஒரே ஒரு சொல்ல கூட வேஸ்ட் ஆகாம அழகா கப்பில் வந்து பழத்தை உரிச்சு கொட்டின மாதிரி இருக்கும். இதுலேயேவா? ஆமாம், கப்பில் உரிச்சு கொட்டின மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு சொல்ல வேஸ்ட் ஆகாது. நம்ம கஷ்டப்பட்டு பிடுங்கி பிச்சுலாம் அவ்வளோதான் சார். இப்படி பண்ணிட்ட அப்புறமா யூ வில் ஹேவ் லைக் திஸ். ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அஞ்சா பிரியர்னு தெரியும். இப்போ அந்த இடத்துல ஜஸ்ட் இப்படி இப்படி வச்சுட்டு அவ்வளோதான். இந்த எட்ஜ் வரையும் ஒரு கட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த இப்படி வரையும். இஃப் யூ ஹேவ் அ நைஃப் லைக் திஸ் இட் பி வெரி ஈஸியர். வில் ஃபைண்ட் இட் இன் எவ்ரி ஷாப். வில் ஃபைண்ட் இட். நம்ம ஷாப் இந்த மாதிரி நைஃப் வைக்கிறதுல இந்த மாதிரி கண்டிப்பாக இப்போ கிடைக்கும்.
இது வந்து காயின்னு சொல்லிட்டு ஒரு ஜப்பனீஸ் அவங்களோட கம்பெனி இது என்கிட்ட இருக்கிறது. அவ்வளோதான். இப்போ இதை ஜஸ்ட் இப்படி 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 சூப்பர். அது எப்படி பிரிச்சுட்டுனா இது மட்டும் தனியாக கூட மாதிரி இப்படி வந்துடும். சாரி இது ஃபெல்டும் அது இப்படி இருக்கும் இப்படி இருக்கும். ஓகே ஓகே. இதை நீ காட்டும் போது இது இருக்கும்போது இது இருக்கும் பார்த்தீங்களா, வாட் ஹெவன்லி லுக்ஸ் காட்ஸ் கிரியேஷன். இது எப்படி இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் ஜஸ்ட் சும்மா நீங்கள் இப்படி பண்ண அப்படியே எடுத்து from now this is easy. காலையிலே சொல்லியிருந்தேன் வீடெல்லாம் பெருக்கி தொடச்சி சமையல் முடிச்சு சாப்பிட்டு காய் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே அமுது ஆர்கானிக்ஸ் தான். இங்கே பாருங்கள், அதில் வந்து ஸ்ட்ராபெரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதாவது அங்கேயே வந்து வனம் அப்படின்னு சொல்லிட்டு பாலும் இருக்குது, வனம். ஸோ இந்த பாலும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போட்டு குடித்தா செம்மையாக இருக்கும். அதனால் அது 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் போடும்போது உங்களுக்கு காமிச்சேன். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் மணத்தக்காளி கீரை, அப்புறம் நம்ம எப்பயும் வாங்குகிற காய்கறிலாம் கீரையிலேருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். புதினா வந்து நல்ல வாசனையாக இருக்கும். தொக்கு வேணுங்க, கொத்தமல்லி தொக்கு. இது வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். சாதாரணமாகவே நம்ம சாதம் உதிரியாக வடிச்சிட்டு இந்த கொத்தமல்லி தொக்கை பிசைஞ்சும் சாப்பிட்லாம் எண்ணெய் விட்டு. அப்படி இல்லைன்னா நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வதக்கி, இஞ்சி பூண்டுலாம் வதக்கி இந்த தொக்கை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரைஸாகவும் நம்ம வந்து கொத்தமல்லி ரைஸாகவும் பண்ணலாம். ஸோ நான் எப்படிலாம் நான் அந்த ரைஸ் மிக்ஸ் பண்ணுறேனோ அது உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். அப்புறம் புடலங்காய் வாங்கினேன். நான் என்னென்ன காய் வாங்கியிருக்கேங்கிறது மட்டும் காய் தான் நிறைய. பரங்கிக்காய், பாலாஜி விஆர்ஜி அவர் வந்து கேட்டிருந்தாரு பரங்கிக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் ஒரு வாட்டி பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பரங்கிக்காய் வாங்கியிருக்கேன். மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கே உங்களுக்கு வந்து அரைச்சி விட்டு சாம்பாரும் பண்ணிடுறேன். ஏன்னா எப்படியுமே சண்டே அன்றைக்கி ஏதாவது ஒரு சாம்பார் தானே பண்ணுவோம். ஸோ அதுக்கு அவருக்கு பிடிச்சதா பண்ணிவிடுவோம். இது சொரக்காய், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சொரக்காய். அதே மாதிரி கோஸ் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வாங்கும்போது கட் பண்ணும்போது அந்த கோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அந்த நறுக்குன்னு சத்தம் கேட்கணும் பாருங்க. இந்த கோஸ் கட் பண்ணும்போதே அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் கட் பண்ணும்போது அந்த சவுண்ட் இதுவே உங்களுக்கு காமிக்க. நீங்கள் கூட போன வாட்டி கூட கேட்டீங்க கோஸ் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ வாங்கும்போது நம்ம இந்த மாதிரி கெட்டிமாக இருக்கிறதா பார்த்து வாங்கணும். உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும் நல்லா கெட்டிமாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்து வாங்கணும். நம்ம பச்சை மிளகா ஆஸ் யூஷுவல் 1 மிளகா போட்டாலே போதும், நல்லா காரமாக இருக்கும். ஸோ நான் வந்து பச்சை மிளகா வாங்கினேன். இது வந்து பட்டாணி சும்மா கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா வந்து நிக்கில் வந்து பாவ் பாஜி கேட்டான். அதனால் உருளைக்கிழங்கும் பட்டாணி மட்டும் போட்டு பாவ் பாஜி நடுவில் ஒரு நாள் பண்ணியிருந்தேன். அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, அதனால் அது இன்னொரு நாள் கேட்டிருக்கான். அது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இது தக்காளி, நாட்டு தக்காளி வாங்குவோம் இல்லையா, அது இஞ்சி. இதில் இஞ்சி எல்லாமே நல்ல வாசனையாக இருக்கும். எல்லாமே காய்கறி தான். நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு அடுக்கிட்டு அதுக்கப்புறமா கூட உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, நேந்திரம் பழம் இன்னும் பழுக்கணும். ஸோ இது அப்புறம் வாழைத்தண்டு, இது எல்லாமே இதுக்கு காயெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் போல தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் ஒரு வாட்டி நல்லா மஞ்சள் பொடி உப்பும் போட்டு நல்லா அலம்பிட்டு திருப்பி நார்மலாக ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய வச்சு தான் நான் எடுத்து உள்ளே வைக்க போகிறேன். ஸோ புதினா கொத்தமல்லிலாம் வந்து கொத்தமல்லி வாங்கி வந்திருக்கேன். இந்த கலர் பீட்ரூட் கலரில் இருக்கிற கோஸ் வாங்கினேன். இது வந்து மிக்ஸ் பண்ணியும் போட்டு பண்ணலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த கோஸும் சேர்த்து போடலாம். ஸோ அதனால் கோஸ் ஒன்று வாங்கினேன். இந்த கோஸும் வாங்கினேன். இதுவுமே பாருங்கள் உங்களுக்கு தெரியும், நல்லா கெட்டிமாக இருக்கும். அமுக்கும் போதே உங்களுக்கு தெரியுதா, நல்லா கெட்டிமாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த கோஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் கெட்டிமாக. கோஸ் வாங்கும்போது மட்டும் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க.